நோபல் பரிசை பெற்றான் புத்தகத்தை எழுதியதற்காக. சாதாரண ரோட்ல போற எழுத்தாளர் கிடையாது. தாமஸ் கேர்லைல் தி ஹீரோஸ் என்கின்ற புத்தகத்தை எழுதினான். அந்த புத்தகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிட்டான். மோஸ்ட் ஃபேமஸ் men created arms, laws, empires and legislations, but not more than material powers which often crumbled away before their own eyes. But this man moved not only arms, laws, empires, legislations, but millions of people of that inhabited world and more than that. எத்தனையோ பேர் வந்தார்கள், தலைவர்களாக நின்றார்கள், படைகளை உருவாக்கினார்கள், பட்டாளங்களை உருவாக்கினார்கள், படைகளை கட்டினார்கள், அதிகாரத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அது பெரும்பாலும் அவருடைய கண்களுக்கு முன்னாலே விழுந்து நொறுங்கியது. ஆனால் இவர், this man யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். But this man moved not only arms, laws, empires and legislations. இவரும் வந்தார், படையை மட்டும் கட்டவில்லை, பட்டாளத்தை மட்டும் கட்டவில்லை, அதிகாரத்தையும் சட்டங்களை மட்டும் கொண்டு வரவில்லை. But millions of people of that inhabited world and more than that. மில்லியன் கணக்கான மக்களின் உள்ளங்களை ஆட்சி செய்தார், அவர்களை மாற்றினார், அடுத்த சமூகத்தை உருவாக்கினார். இன்றைக்கு பிள்ளைகள் பிறப்பது என்பது வெறும் பேர் அல்ல, அவர்களை எப்படி நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரணமாக மாற்றுகிறீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு. இந்த சமூகம் உங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய பொறுப்பு. அவர்களை மார்க்கத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாகவும் உலக ரீதியாக சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாகவும். ரெண்டும் தான் வேணும். தொப்பியை போட்டு ஜுபாவை போட்டு அப்படியே ஓடிரு இல்லை மார்க்கம். குர்ஆனை ஓதுனியா, ஹதீஸை ஓதிச்சா அதோட முடிச்சுக்க, அது இல்லை மார்க்கம். உலகத்தில் என்ன நடக்கிறது? உலகத்தில் உங்களுடைய பங்கு என்ன? அரசியலினுடைய பங்கு என்ன? அதிகாரத்தினுடைய பங்கு என்ன? பிள்ளைகளை பிரச்சனை என்னன்னா, சமுதாயத்தில் IAS, IPS, அட்வொகேட்லாம் உருவாக்குறாங்க. ஆனா ஒண்ணு மார்க்கம் இருந்தா கட்டி போட்ட மாடு மாதிரி ஒரே சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்து இப்படி அமைச்சிடுறாங்க. இல்ல துனியா வேணும்னா, எப்பா நீ தொழுகை கிழுகை இஸ்லாம் தாடி கிடி அதெல்லாம் வேணாம், நீ படிக்கணும், இப்படி போயிரு.